அடிச்சு பல்லுல உடைச்சு விடுறாஸ்க. நான் அடிச்சுனா மூக்கு இருக்கிற இடத்துல காது இருக்கும், காது இருக்கிற இடத்துல மூக்கு இருக்கும். போயா. ஐயோ என்னங்க இது? வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக இப்படி ஊரே கேக்குற மாதிரியா நீங்க சண்டை போடுவீங்க? புருஷன் பொண்டாட்டி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டா உங்களுக்குள்ள இருக்கிற பிரியம் குறைஞ்சிடும். புருஷனுக்கு கோவம் வந்தா பொண்டாட்டி விட்டு கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு கோவம் வந்தா புருஷன் அடங்கி போகணும். அதுதாங்க ஒரு நல்ல தாம்பத்தியம். என்னங்க இது? இதெல்லாம் கூட புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. சரி சரி போங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. நீங்க சொல்றீங்களேன்னு உள்ள அனுப்புறேன். போ போ போங்க. என்னங்க தலைவலியா? அப்படி நான் சொன்னேனா? இல்ல, ஒரு மாதிரியா இருந்தீங்க, அதான் தலைவலின்னு நினைச்சேன். சரி வாங்க சாப்பிடலாம். அதெல்லாம் ஒரு மண்ணும் வேண்டாம். ஏங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். உன்னை கல்யாணம் பண்ண பாரு, அதான் பிரச்சனையே. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையில ஏன் சாப்பாடு, ஏன் தூக்கம், ஏன் வேலைன்னு ஜாலியா இருந்தேன். கல்யாணம் பண்ண உடனே நிம்மதியா போச்சு. என்னங்க ஏதோ சலிப்புன்னு நினைச்சா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சலிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, உணர்ந்து தான் பேசுறேன். வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேறணும்னு என்னெல்லாம் கனவு கண்டுகிட்டு என்னெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட என்னடா பொழுப்புதுன்னு ஒரு எரிச்சல் வந்ததே கிடையாது. எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். கல்யாணம் ஆச்சு, எல்லாம் காலி. அப்படின்னா என்ன கட்டிக்கிறதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனையா? ஐயே, நான் உன்னை பத்தி பேசவே இல்லம்மா, எதிர் வீட்டுக்காரிய பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னங்க இந்த நக்கல் எல்லாம் வேண்டாம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. உங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி நான் என்னைக்காவது நடந்துட்டு இருக்கேனா? இன்னைக்கே இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தையோட ஏதாவது பிரச்சனையா? நான் அப்படி சொன்னேனா? என்ன எந்த பிரச்சனைனாலும் எங்க அம்மா தான் காரணமா? ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க. ஏதோ அத்தையோட பிரச்சனை, அதான் வருத்தமா இருக்கீங்கன்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். நான் ஏதோ பொதுவா பேசினா எல்லாத்துக்கும் எங்க அம்மா வெளுக்கணுமா நீ? ஏதோ எங்க அம்மா கோவக்காரங்க, வார்த்தையை மனசுல அடக்க தெரியாது, ஏதோ பேசிடுவாங்க. அப்படின்னா உங்க அம்மா மேல எந்த குற்றமும் கிடையாது. போத நிறுத்துறி, தப்பு இருக்கு. என்ன கோவம் வந்தா 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிடுவாங்க. ஆமாங்க, 2 வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் விஷம் தேய்ச்ச அம்பு மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தையில எதிராளி கீழே விழுந்துருவாங்க, இன்னொரு வார்த்தையில உயிரியே விட்டுருவாங்க. சாதாரணமா 2 வார்த்தைன்னு சொல்லிடாதீங்க, அதோட ரணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். போத நிறுத்து. ஏதோ எங்க அம்மா பெரிய ராட்சசி மாதிரியும் நீ பொறுமையின் சிகரம் மாதிரியும் பேசாத. உனக்குள்ள இருக்கிற அந்த கோவம், எரிச்ச எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு வெளியே நல்லவ மாதிரி நடிக்கிற, எனக்கு தெரியாதா? இது பாருங்க, இந்த வஞ்சகம் சூதுவாதெல்லாம் எனக்கு தெரியாது.